சிலர் பாருங்க, நல்ல சம்பளம் வந்ததும் ஸ்தோத்திரம் சத்தமாக துதிப்போம், ஓயாமல் பாடுவோம், சத்தமாக துதிப்போம் அப்படிப்பாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதியிலிருந்து போய் 10ஆம் தேதி 15ஆம் 20ஆம் தேதி வால்யூம் லோவாகி டெசிபல் எல்லாம் கம்மியாகி பிரதர் பரிதாபமாக இருக்கிறார். ஏன்? அடுத்த சம்பளம் வந்தால் தான் இவருக்கு என்ன உண்டாகும்? ஸ்தோத்திரம் பலமாக வரும். சிலருக்கு நல்ல பிஸ்னஸ் போனால் ஸ்தோத்திரம் பலமாக வரும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வீக் ஆனால் இவருடைய ஸ்தோத்திரமும் பலவீனமாக மாறுகிறது. ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றிலையும் எல்லா சூழ்நிலை, in all circumstances give thanks. எப்பயுமே வேலை இருந்தாலும் இல்லாட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறார். எல்லாவற்றிலையும் all circumstances, வியாதி வந்துருது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை கொஞ்சம் கேஸில் இதை தப்பா புரிஞ்சுக்கிறது என்னென்ன, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த வியாதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க இந்த வியாதியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா, ஆண்டவர் பார்க்கிறார். மேலே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு ஒரு யூனிட் ஃபுல்லாக மலேரியா 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 மலேரியா, இன்னொரு யூனிட்ல அப்படியே டைஃபாய்ட் டெங்கி, இதெல்லாம் ஆண்டவர் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிற மாதிரி, ஆண்டவரே இந்த வியாதிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன பையனை பார்த்தா உனக்கு என்னவா தெரியுது? இன்னும் கொஞ்சம் கேஸ், ஆண்டவரே இந்த கட்டிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் பார்க்குறாரு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கட்டி மேனுஃபேக்சர் மாதிரியா தெரிகிறது? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் எல்லா சூழ்நிலையினும்னா. வியாதி வந்துருச்சுன்னா வியாதிக்காக நன்றி சொல்லாதீங்க. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேனே, என்னுடைய இந்த வியாதியை நீர் கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே சுமந்து தீர்த்திருக்கிறீரே, என்னுடைய வியாதியை சுகமாக்குற என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தராக நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். Oh, that's how you give thanks to God.